ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்காக வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு. தவேக, அதிமுக உள்ளிட்ட மனுதாரர்களுக்கு விதிமுறைகளின் நகல்களை வழங்க உத்தரவு. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே பொறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தகவல். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் திட்டவட்டம். வீடு மற்றும் நிலத்தின் பட்டாவின் வரலாற்றை அறிந்து கொள்ள புதிய வசதி அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் அறிமுகம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையிலும் இன்று கனமழை பெய்யும். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2 நாட்களில் வலுப்பெறும். நவம்பரில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான மழைப்பொழிவு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மத்திய பாஜக அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். மதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடை கற்களை தகர்த்தெறிவோம். மெட்ரோ ரயில் விவகாரத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் எக்ஸ் பதிவு. சேலம் விஜய் பரப்புரையில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்ற விவரம் இல்லை. அனுமதி மறுப்பு தொடர்பாக தவேகவுக்கு காவல்துறை கடிதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஷூ நிறுவன பணிக்காக திரண்ட மக்கள். 52 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய IPS அதிகாரி பல்பீர் சிங் மீதான வழக்கு. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. கஞ்சா வழக்கில் சிம்பு படத்தின் இணை தயாரிப்பாளர் சர்புதீன் கைது. நடிகர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தாரா என விசாரணை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் தீ விபத்து. வாடிக்கையாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி கோப்பையில் பங்கேற்க மதுரை வந்த அயர்லாந்து வீரர்கள். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஆஷஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து. 50 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலியா. ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்காக வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு. தவேக, அதிமுக உள்ளிட்ட மனுதாரர்களுக்கு விதிமுறைகளின் நகல்களை வழங்க உத்தரவு. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே பொறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தகவல். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் திட்டவட்டம். வீடு மற்றும் நிலத்தின் பட்டாவின் வரலாற்றை அறிந்து கொள்ள புதிய வசதி அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் அறிமுகம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.
ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையிலும் இன்று கனமழை பெய்யும். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2 நாட்களில் வலுப்பெறும். நவம்பரில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான மழைப்பொழிவு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மத்திய பாஜக அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். மதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம். மெட்ரோ ரயில் விவகாரத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் எக்ஸ் பதிவு. சேலம் விஜய் பரப்புரையில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்ற விவரம் இல்லை. அனுமதி மறுப்பு தொடர்பாக தவேகவுக்கு காவல்துறை கடிதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஷூ நிறுவன பணிக்காக திரண்ட மக்கள். 52 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய IPS அதிகாரி பல்பீர் சிங் மீதான வழக்கு. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. கஞ்சா வழக்கில் சிம்பு படத்தின் இணை தயாரிப்பாளர் சர்வுதீன் கைது. நடிகர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தாரா என விசாரணை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் தீ விபத்து. வாடிக்கையாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி கோப்பையில் பங்கேற்க மதுரை வந்த அயர்லாந்து வீரர்கள். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஆஷஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து. 50 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலியா. ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்காக வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு. தவேக, அதிமுக உள்ளிட்ட மனுதாரர்களுக்கு விதிமுறைகளின் நகல்களை வழங்க உத்தரவு. அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே பொறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசின் வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தகவல். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யும் வரை ஓய மாட்டோம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் திட்டவட்டம். வீடு மற்றும் நிலத்தின் பட்டாவின் வரலாற்றை அறிந்து கொள்ள புதிய வசதி. அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் அறிமுகம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையிலும் இன்று கனமழை பெய்யும். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2 நாட்களில் வலுப்பெறும். நவம்பரில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான மழைப்பொழிவு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மத்திய பாஜக அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். மதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம். மெட்ரோ ரயில் விவகாரத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் எக்ஸ் பதிவு. சேலம் விஜய் பரப்புரையில் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்ற விவரம் இல்லை.
அனுமதி மறுப்பு தொடர்பாக தவேகவுக்கு காவல்துறை கடிதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஷூ நிறுவன பணிக்காக திரண்ட மக்கள். 52 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய IPS அதிகாரி பல்பீர் சிங் மீதான வழக்கு. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. கஞ்சா வழக்கில் சிம்பு படத்தின் இணை தயாரிப்பாளர் ஷர்புதீன் கைது. நடிகர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தாரா என விசாரணை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் தீ விபத்து. வாடிக்கையாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி கோப்பையில் பங்கேற்க மதுரை வந்த அயர்லாந்து வீரர்கள். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஆஷஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து. 50 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலியா.